சோ இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த ட்ரிப்புக்கு போன எல்லாருமே இப்ப நம்ம ஆம்பர் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. நம்ம ஆம்பர் என்ன சொல்றாலோ அதுதான் அவங்க எல்லாருமே கேக்குறாங்க. இந்த மியா பொண்ணு சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அது மாதிரியே நம்ம ஆம்பர் இவங்க எல்லாம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாளோ அதுதான் கேட்கவும் வைக்கிறான். இவங்க எல்லாத்துக்குமே நடுவுல நம்ம மியா இப்ப மாட்டிக்கிட்டா. கேக்குற நமக்கே பயமா இருக்கு பாத்தீங்களா? பாவம் அந்த பொண்ணு தனியா என்ன பண்ணும். சோ இதுக்கடுத்து என்னாச்சுன்றதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்டரியா போயிட்டு இருக்கிற ஒரு அண்டர்ரேட்டடான சீரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம், த ஏலிஸ்ட். எனக்குமே இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணணும்னு ஆசை தான். ஆனா அதுக்கு ஏத்த சப்போர்ட்டும் ரீச்சும் கிடைக்காதனாலதான் இது ரொம்ப நாளா அப்படியே கிடப்பிலே கிடந்துருச்சு. இப்பதான் மறுபடியும் தோண்டி எடுத்து ஒரு புது எபிசோட போட்டிருக்கேன். சோ வீடியோட எண்ட்ல உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு, இது கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கூச்சம்லாம் படாம மறக்காம கண்டினியூன்னு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. அதை வச்சுதான் எனக்குமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாவும் இருக்கும். இன்னைக்கு எபிசோடுமே வேற லெவலா இருக்க போது, பயங்கர ட்விஸ்டோடய இருக்க போதுங்க. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். சோ நம்ம மியா தான் நம்ம ஆம்பரோட ஒயிட் ட்ரெஸ் மேல பெயிண்ட் ஊத்திட்டான்னு சுத்தி இருக்கிற எல்லாருமே சொன்னதும், நம்ம மியாவை அவங்க எல்லாம் கார்னர் பண்ணதும் நம்ம மியா ரொம்பவே பயந்து போயிடுறான். கேக்குற நமக்கே இவ்வளவு பயமா இருக்கே, தனியா மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணும், எடுத்துச்சு பாருங்க ஒரு ஓட்டம். அப்படியே பயந்து தலை திரிக்க நம்ம மியா இந்த சைடு ஓடுறா. அப்படியே இந்த சைடு நம்ம ஆம்பர் ரொம்பவே கர்வத்தோட ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு கண்ணாடியில பாக்குறான். இப்படி ஒரு சூப்பரான கம்பாரிசன் அங்க காட்டுறாங்க. நம்ம மியா வேகமா பயந்து போய் காட்டுக்குள்ள ஓடி அந்த காட்டுக்குள்ள ஒரு சுத்திட்டு இருந்தா பாத்தீங்களா லூக்கான்னு, அவனை கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கா. லூக்கா நான் கத்துறது உனக்கு கேட்கும் தெரியும், ஒழுங்கா வெளியே வந்துருன்னு கத்துறா. உடனே அந்த லூக்கான்றவனும் வந்துட்டான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வாட்டுக்கு என் பேர் எப்படி வந்து கத்துனா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மியா சொல்றா, நீ எது நினைச்சு இங்க பயந்துட்டு இருக்க, எதனால இங்க வந்து எனக்கு தெரியல, ஆனா என் பிரச்சனை உன்னை விட பெரிய பிரச்சனை, தயவு செஞ்சு நீ எப்படியாச்சும் இருந்து காப்பாத்து. இப்ப நீ மட்டும் எனக்கு அந்த சிக்னல் பாயிண்ட் சொல்லலைன்னா கண்டிப்பா நீங்க இருக்கிறத நான் எல்லார்ட்டையும் போய் சொல்லுவேன் அப்படின்னு அவனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா நம்ம மியா. அவன் அதை கேட்டுட்டு, நீ என்ன நீ மிரட்டினா நான் உதவி பண்ணிடுவேன், நான் நல்லவே நினைச்சிட்டு இருக்கியா, அதுதான் கிடையாது, நான் ரொம்பவே மோசமானவேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம மியா என்ன பண்ண போற, இப்ப நீ கொல்ல போறியா, அதையாச்சும் பண்ணு, நான் அங்க போய் பயந்து சாகிறதுக்கு இங்கே செத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லூக்காவுமே ஆஹா பீட விடாது போலேடா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மியா வந்து சிக்னல் பாயிண்ட் கூட்டு போறான். அங்க போயிட்டு அந்த சிக்னல் பாயிண்ட்டையும் காமிச்சிட்டு, இனிமேல் தயவு செஞ்சு நீ தேடி இங்க வராத, நான் நல்லவே கிடையாது, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு நம்ம நாயகன் கமல் ரேஞ்சுக்கு மிரட்டிட்டு போறேன். நம்ம மியாவுமே சரி சரி பாத்துக்கலாம் போடா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டு இவ போன் எடுத்து கால் பண்றா அவங்க அம்மா அப்பாக்கு. சார்ஜுமே ரெட் கோட்ல தான் இருக்கு. பைபிள் ரெட் ஆகுற வரைக்கும் என்னத்த போன்ல நோட்டிக்கிட்டு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கூப்பிடுறா, அம்மா எடுக்கல. சரி அம்மா தான் எடுக்கல, அப்பா கண்டிப்பா எடுப்பாரு. அப்பா கூப்பிட்டா அப்பாக்கு ரிங்கே போகல. நல்லா இருக்கடா உங்க பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு கூப்பிடுறா. அவ ஃப்ரெண்டு முதல் ரிங்ல எடுத்துறா. என்னமையா ரொம்ப நாள் ஆளே காணும்னு சொல்ல, உடனே லில்லிங்க பாரு நான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் இந்த தீவுல மாட்டிக்கிட்டேன். எங்க அம்மா என்னை பெராகிரின் ஐலாண்டுன்னு ஒரு தீவுக்கு என்னை அனுப்பிச்சு விட்டாங்க ட்ரிப்புக்கு. நான் இங்க மாட்டிக்கிட்டேன். இப்ப இங்க இருந்து அடுத்த போட் எப்ப வரும் நீங்க சொல்லு, நான் அதுல ஏறி வரணும். வேமா சொல்ல, இந்த சார்ஜ் வேற கம்மியா இருக்கு அப்படின்னு படபடன்னு பேசிடுறாங்க நம்ம மியா. அவ அதை கேட்டுட்டு, என்னது உங்க அம்மா தீவுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா, ஏன் அங்க ஜெயில தான் இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்றா. உடனே நம்ம மியா, ஏமா சார்ஜ் இல்லமா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணுமே டக்குன்னு பார்த்துட்டு பெராகிரின் ஐலாண்டா என்ன மையா சொல்றா, அந்த ஐலாண்ட கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா அது மூடியே ஒரு வருஷம் ஆகுதுன்னு வருதே, அங்க போட் எதுவுமே போறது இல்லன்னு வருதே அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம மியா, என்னடி சொல்ற, கொஞ்சம் நல்லா தேடி பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர்க்கு அப்புறம் அங்க எந்த ஒரு ட்ரிப்புமே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இங்க நடந்த ட்ரிப்ல ஒரு பொண்ணுமே இறந்து போயிருக்கா, அதனாலதான் அந்த ட்ரிப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோன்னே நம்ம மியாக்கு குப்புன்னு வேர்த்துருது. என்ன சொல்ற பொண்ணா, அந்த பொண்ணோட பேர் என்னது, அந்த பொண்ணோட பேரு ஆம்பரான் மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லில்லியுமே ஆம்பரா இரு நான் பார்த்து சொல்றேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் அப்படின்னு கரெக்டா அனுப்ப போக அப்பன்னு பார்த்து சார்ஜ் போயிருது. நம்ம மியா நாசமா போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு போன் உள்ள வச்சுட்டு மறுபடியும் அந்த கேம்புக்கு நடந்து போறான். நேரா போய் அந்த டூர் கைட் 2 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, தேவ் அப்புறம் மேக்ஸ், அவங்க ரூமுக்கு போய் கதவு தட்டுறான். நம்ம மியாவை பார்த்தனே அந்த தேவ், வா நீ வண்டியா, கண்டிப்பா உன்ட்ட நான் பேசணும் அப்படின்னு மூஞ்சி ரஃப் அண்ட் டஃப் ஆக்கிட்டு நம்ம மேக்ஸ்ட நம்ம மியாவை கூப்பிட்டு போறான். அங்க போயிட்டு நம்ம மியா, சரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை வேமா வீட்டுக்கு அனுப்புங்க, அடுத்த போட்டை போறேன், நீ வேமா வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு பதட்டத்திலே சொல்றான். உடனே அந்த மேக்ஸ் அதுக்கு, அப்ப நீ ஒத்துக்கிற, நீ தான் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்குமே நம்ம மியா, ஆமா நான் தான் பண்ணேன், ஒத்துக்கிறேன், என்னை எப்படியாச்சும் வீட்டுக்கு அனுப்புங்க, வேமா பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அந்த மேக்ஸ் அதுக்கு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னோட கூட இருந்த சக கேம்பரை காயப்படுத்திட்டு நீ வீட்டுக்கு போய் நினைச்சிட்டு இருக்கியா, இங்க அப்படிலாம் நடக்காதுமா, நீ உனக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அவட்ட நீ சாரி கேட்டுதான் ஆகணும், இப்ப சாயங்காலம் நீ இங்க தூங்கு, நாளை காலையில நம்ம இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு ரஃப் அண்ட் டஃபா சொல்லிடுறாங்க. நம்ம மியா எவ்வளவோ சொல்லி புரிய வச்சு பாக்குறா, ஆனா
ஆனாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சா தெரியும், இவங்க எல்லாம் நம்ம ஆம்பர் பக்கத்துல இல்லாதப்ப நார்மலா இருக்காங்க. நம்ம ஆம்பர் பக்கத்துல இருந்தா ஏதோ நம்ம ஆம்பர் இவங்க எல்லாத்தையும் ரிமோட் கார் மாதிரி கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம மியா எவ்வளவு சொல்லி இவங்க கேட்காதனால நம்ம மியாவுமே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. ரூமுக்கு போக சொன்னதுனால ரூமை பாக்குறா. இப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் யாராச்சும் அந்த ரூமுக்கு போவாங்களா? அதனால கேம்ப் விட்டு வெளியில வந்து மறுபடியும் காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அதுவும் அங்க இருட்டவும் போகுது. சோ நடுராத்திரி காட்டுல கண்டிப்பா தனியா இருக்க முடியாது. அதனால அங்கிட்டு இங்கிட்டு ஏதாச்சும் ஒரு மரத்துக்குள்ள உட்காந்துடலாமான்னு பாத்துட்டு இருக்கா. அப்படியே ஒரு மரத்துக்குள்ள உட்காந்து ஃபீலும் பண்றா. அப்ப எதிர்ச்சியா தூரமா பாக்குறா, அந்த காட்டுக்கு நடுவுல ரொம்பவே சின்னதா கொஞ்சம் பயங்கரமாவும் ஒரு வீடு இருக்கு. அங்க இருக்குது இங்கே இருந்துடலாண்டான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வரா. அது ரொம்ப அலங்கோலமா கிடக்கு. அப்படியே லைட்டா நீட் பண்ணிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு பெட்ல நம்ம மியா படுத்து தூங்குறா. எவ்வளவு ஆசையோட கேம்புக்கு வந்தவ கழுது இப்படி ஓட்ட வீட்டுல குடிசை வீட்டுல எல்லாம் தூங்க வைக்கிறீங்களேடா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு நம்ம மியா இப்ப அங்க படுத்து தூங்குறா. அப்படியே எனக்கு நைட் ஓடிடுது, காலையிலேயே ஆகிருது. இப்ப அப்படியே அந்த கேம்ப காட்டுறாங்க. எல்லாரும் நிம்மதியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே நம்ம தேவ், பிரெண்டன், ஜாக் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிரெண்டன் சொல்றேன், நான் மியா அப்படி பண்ணுவோம்னு நினைச்சு கூட பாக்கல. நான் கஷ்டப்பட்டு அந்த பன்னி மூஞ்சி மாஸ்க் எல்லாம் போட்டு வந்து எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜாக் அதுக்கு பாவம் ஆம்பர் இப்ப அவளால அதை தாங்கிக்க முடியுமோ இல்ல வெளியே வருவாளோ என்னன்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பே அங்கிட்டு நம்ம ஆம்பர் கூட அவ 2 அல்லக்கைய கூட வந்துடுறான். இங்கிட்டு நம்ம பிரெண்டன் அதை பார்த்துட்டு பார்த்தா அப்படி தெரியலடா அவ பயங்கரமா ரெடி ஆயிட்டே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம தேவுமே தளத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த டூர் கைட் 2 பேருமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. இன்னைக்குதான் ரொம்ப முக்கியமான நாள், எனக்கு ரொம்ப பிடிச்ச நாளும் கூட அப்படின்னு அந்த டூர் கைட் தேவ் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். என்னன்னா இன்னைக்கு நம்ம இந்த பெராகிரீன்ல இருக்கிற ஒரு பெரிய மலையோட பீக்குக்கு தான் போறோம், மலையேற போறோம் அப்படின்னு சொல்றான். அது கேட்டோம்னா நம்ம ஜென்னா, என்ன நீங்க நேத்து நைட் ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க, எனக்கு நேத்து நைட் அதை நினைச்சு கெட்ட கனவே வந்துருச்சு, அப்ப மியாவை நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல உடனே அந்த டூர் கைட் அதுக்கு கவலைப்படாதீங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், மியா அவளோட தப்ப உணர்ந்துட்டா, அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் மலையேற போறோம், நம்ம மியா இங்க இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ண போறா, ஆம்பர் நீ உனக்கு மனசு இருந்தா அவளை மன்னிச்சிரு, அவ தப்ப உணர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சைடு கேப்ல இந்த ஜென்னா சும்மா இல்லாம தேவிட்ட போயிட்டு எப்படி இதுக்கப்புறம் நீ மியாட்ட பேசுவியா, உனக்கு மியாக்கு நடுவுல ஏதோ இருந்துச்சு அப்படின்னு வேணும்னே வெறுப்பேற்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம தேவ் அதுக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு மியாக்கு நடுவுல ஒண்ணு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்ச மாதிரியே நம்ம மியாவை எடுத்து பேசிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம மியா படுத்தவங்க அந்த வீட்டை காட்டுறாங்க. அவ வாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. நம்ம மியாவுமே எந்திரிச்சு யாரா அது இந்நேரத்துல கதவு தட்டுறா அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தோட எந்திரிச்சு போய் பாக்குறா. அந்த கதவு தட்டுற சத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி இந்த சைடு அந்த ட்ரிப்ல மலைக்கு பக்கத்துல மலை ஏறதுக்காண்டி எல்லாரும் ரெடி ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜாக்கும் கேலியும் கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஆம்பர் அப்படி இப்படின்னு பண்ணி நம்ம தேவ் கூட பார்ட்னரும் ஆயிடுறாங்க. இவங்க இந்த சைடு மலையேறிட்டு இருக்கிறப்ப அந்த சைடு நம்ம மியா உயிரையே கையில பிடிச்சிட்டு யாரா கதவு இப்படி தட்டுறது பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிற ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு அடிக்கிறதுக்காண்டி நின்றுட்டு இருக்கா. அப்படி கதவுமே திறந்துருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம அலெக்ஸ் பைபிள்தான். நீ அம்மா இவ்வளவு வேகமா கதவு தட்டிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி நம்ம மியா பாக்குறா. உடனே நம்ம அலெக்ஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த சைடு எல்லாரும் மலையேற ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹாரி மட்டும் அதாங்க அந்த கண்ணாடி போட்டு பையன் ஹாரி பாட்டர் மாதிரி இருப்பானே அவன் மட்டும் பயந்து மலையை விட்டு கீழே இறங்கிறான். அது அங்க கூட இருந்த நம்ம பெட்டலுமே பாத்துறா. அதாங்க நம்ம அலெக்ஸோட ஃப்ரெண்டு. அவ பார்த்துட்டு கீழே போய் அவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கா. என்ன உனக்கு மலையேற பயமா இருக்கா, எனக்குமே பயமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த ஹாரி உன்னை பார்த்தா பயமா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பெட்டல் அதுக்கு இல்ல எனக்கு மலையேற பயமா இருக்காது, நேத்து நடந்த விஷயத்த பார்த்தா எனக்கு பயமா இருந்துச்சு, நாங்க பேய பார்த்தோம், நீ நம்பவே நம்ப மாட்டேன்னு தெரியல, ஆனா நானும் அலெக்ஸ் சேர்ந்து ஒரு பேய பார்த்தோம், அலெக்ஸ் பெரியவோ மரியாதை பின்னாடியே போனா எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹாரியுமே அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி மோட்டிவேஷன் ஆகி மலையேற ரெடி ஆயிடும். அப்படி இந்த சைடு நம்ம ஆம்பர் இவ்வளவு நேரம் சூப்பரா மலையேறிட்டு இருந்தவ அப்ப வேணும்னே கீழே விழுந்துடுறா. ஏன்னா அப்பதானே நம்ம தேவ் நம்ம ஆம்பரை தூக்கிட்டு போவான். எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஆம்பர். அவன் நினைச்ச மாதிரியே என்னாச்சு எல்லாம் கேட்க இவளுமே என்னால் நடக்கவே முடியல, கால் என்னாச்சு பாருங்கன்னு சொன்னேன். அந்த டூர் கைடுமே இது இவளை யாராச்சும் மேல் தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம தேவுமே எல்லா ஹீரோவும் பண்ற மாதிரி தான் நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவ் தூக்கிட்டு போறான் நம்ம ஆம்பர். அப்படி இந்த சைடு நம்ம அலெக்ஸும் மியாவும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா உன் இந்த பெராகிரைன் ஐலாண்ட்ல யாருக்குமே பிடிக்காது போலயே அப்படின்னு நம்ம மியாவை பார்த்து நம்ம அலெக்ஸ் சொல்றா. அதுக்கு நம்ம மியா ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் ஆம்பர் தான், அவ வேணும்னே என்னை கார்னர் பண்றா, எல்லாரும் என்னை வெறுக்கணும்னு பண்றா, அவ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றா, உனக்கு அந்த இடத்துல இல்லாதனால உனக்கு தெரியல, ஆம்பர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றா அப்படி இப்படின்னு சொல்றான். உடனே நம்ம அலெக்ஸ் எப்பப்பா உன்னோட இந்த பொம்பளை சண்டையெல்லாம் நான் கேட்க வரல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வரல, ஏன்ட்டதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னேன். நம்ம மியா அதுக்கு அப்புறம் இங்க வந்து வெளியே போ அப்படின்னு சொல்ல ஏமா நான் ஒன்னும் உன்னைய பார்க்க வரல, நேற்று நைட் நாங்க இங்க ஒரு பேய பார்த்தோம், அதை ஆராய்ச்சி பண்ணதான் நான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். உடனே நம்ம மியாவுமே அதுக்கு அப்படிங்களா சரிங்க ஸ்கூபி டூபில வர வெல்மா மாதிரி நீங்க இந்த சீரி வேலைலாம் பாருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து வெளியே கிளம்ப போறா. அப்பன்னு பார்த்து அந்த கதவு பயங்கரமா அதுவா சாத்திடுது. நம்ம மியா அதை பிடிச்சி இழுத்து பாக்குறா, என்னென்னமோ பண்ணி பாக்குறா, ஆனாலுமே திறக்கவே இல்லை, ரொம்பவே டைட்டா அது லாக் ஆயிடுது. அப்படி இந்த சைடு அங்க எல்லாம் மலையேறிட்டு இருக்கிறப்ப அந்த டூர் கைடு இருந்தா பாத்தீங்களா மேக்ஸ், அவ மட்டும் யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு இடத்துக்கு ரொம்பவே வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு நம்ம மியாவையும் அலெக்ஸையும் காட்டுறாங்க. 2 பேரும் உள்ள இருந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்ப நம்ம அலெக்ஸ் சொல்றா ஒருவேளை வெளியில இருந்து மரம் ஏதாச்சும் விழுந்திருக்கும் போல, அதனாலதான் நம்ம தள்ளவும் முடியல, அந்த கதவும் திறக்க முடியல அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மியாவுமே ஆமா என்னவா இருந்தாலும் சரி எனக்கு வேகமா இப்ப வீட்டுக்கு
போகணும், எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சைடு நம்ம அலெக்ஸை பார்த்தா அவன் அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு இருக்கா. ஆனா உன்னைய பார்த்தா உனக்கு என்னமோ இங்கேயே படுத்து தூங்கணும் போல இருக்கு போலயே அப்படின்னு சொல்லி உடனே நம்ம அலெக்ஸ் என்னை பார்த்தா என்ன அப்படியே தெரியுது, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நேற்று எனக்கு இங்க ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டுச்சு, நீ நம்பவே நம்ப மாட்டேன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் இந்த வீட்டுல இருந்தா கேட்டுச்சு, ஆனா வந்து பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்றோம். உடனே நம்ம மியாவுமே அலெக்ஸ் எனக்குமே அப்படிதான் ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் அந்த காட்டுக்குள்ள இருந்து கேட்டுச்சு, ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம அலெக்ஸ்மே ஒரு கியூரியாசிட்டி ஆயிருது, ஆஹா யாரு இது யாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா உடனே நம்ம மியா அதுக்கு அது வேற யாரும் இல்ல ஆம்பர் தான் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே நம்ம அலெக்ஸ் அட போடி நீ இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம மியா இல்ல அலெக்ஸ் உனக்கு புரிய மாட்டேது, ஆம்பர் தான் அந்த பேய், ஆம்பர் லாஸ்ட் இயர் இங்க ட்ரிபிள் ஏ செத்துருக்கா, நான் என் ஃப்ரெண்டு லிலிட்டியுமே கேட்டேன், அவனுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான், ஆனா என் போன் சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள நம்ம மியாவோட ஆஃப் ஆன அந்த போன் மறுபடியும் அதே சமயத்துல ஆன் ஆயிருக்கு. உடனே இவங்க ரெண்டு பேருமே அந்த போன் எடுத்து பாக்குறாங்க, அதுல அந்த இறந்தது யாரு அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் அவளோட ஃப்ரெண்ட் அனுப்பிச்சுட்டு இருக்கா. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆம்பர் இல்லைங்க. அந்த பொண்ணு பார்க்கவே புதுசா இருக்கு, அதோட பேரு மிட்ஜுன்னு போட்டிருக்கு. உடனே நம்ம மியா அந்த பேரை பார்த்தோன்னே இது ஆம்பர் இல்லையா, ஆமா ஒரு நிமிஷம் இந்த பேர் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் பேப்பரா கிடைச்சு பாத்தீங்களா, அந்த பேப்பர்லாம் எடுத்து பாக்குறா. அதுல ஒரு பேரு, அதாவது அந்த ட்ரிப்புக்கு அப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல இருக்கிற பேரு மிட்ஜுன்னு போட்டிருக்கு. ஒன்னே நம்ம அலெக்ஸ் நான் தான் சொன்னேன்ல நான் அது ஆம்பர் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மியா இல்ல அலெக்ஸ் எனக்கு என்னமோ நம்ம மிட்ஜ ஆம்பர் தான் கொண்டிருக்கான்னு தோணுது, அது நம்ம மிட்ஜு நம்மகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்றாங்க. அவ கரெக்டா சொல்லி முடிக்க அந்த கதவுமே திறந்தது. இந்த சைடு நம்ம ஆம்பர் தேவ் ரெண்டு பேரும் அப்படியே கடற்கரையோரமா இந்த டேண்டிலியன்ஸ் பூவெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா அதுக்கு நடுவுல உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம ஆம்பர் எல்லாத்தையும் பேசி மயக்கிற மாதிரியே நம்ம தேவ் கையுமே பிடிச்சு, தேவ் நீ மியாவை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது, உனக்கு மியாவை பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், ஏன்னா நீ எல்லார்ட்டையும் இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் தான் பாப்ப அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம தேவ் அதுக்கு ஆமா அது ஏன் தப்பு தான், நான் நினைச்ச மாதிரி மியா இல்ல அப்படின்னு சொன்னேன்னு நம்ம ஆம்பர் டாக்குன்னு நீ என்னை நம்பு தேவ், உன்னோட வழியெல்லாம் நான் எடுத்துருவேன், உன்னை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சொல்றா. அதுக்கு நம்ம தேவ் ஆமா எனக்கு அதான் சரின்னு படுது, என்னோட மைண்டுக்குள்ள மியா ஏதோ மைண்ட் கேம் விளாண்டா போல, அதனாலதான் நான் அவ பொய்ன்னு தெரிஞ்சு அவன் நம்பிட்டேன், எனக்கு உண்மைதான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். இவ்வளவு நேரம் அவனை மைக்கோன்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ஆம்பர் அவன் இப்படி சொன்னோன்னே டக்குன்னு கை எடுத்துட்டு ஆமா தேவ் எனக்குமே உண்மை மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ற ஆசையெல்லாம் விட்டுட்டு அவன் இப்படி நேச்சுராவே லவ் பண்ண வைக்க ட்ரை பண்றா போல நம்ம ஆம்பர். அதே நேரத்துல இந்த சைடு அந்த ஹாரி இருக்கான் பாத்தீங்களா, அவன் தனியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி ரொம்பவே வேகமா ஏதோ ஒண்ணு பறந்து வருது, என்னன்னு பார்த்தா ட்ரோன். அதை பார்த்து நம்ம ஹாரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறான், ஏன்னா அவன் இருக்கிறதோ ஒரு தீவு, அதுவும் நடுக்காட்டுக்குள்ள இருக்காங்க, அங்க எப்படி ஒரு ட்ரோன் வந்துச்சு, அப்போ ஒருவேளை அந்த தீவுக்குள்ள வேற யாரும் இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ட்ரோனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் நம்ம ஹாரி. அப்படின்னு சொல்லி நம்ம அலெக்ஸும் மியாவும் மறுபடியும் அந்த கேம்ப்குள்ள நடந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மியா எல்லாமே சொல்றான், இந்த மாதிரி ஆம்பர் நம்பாதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றா, எனக்கு மறுபடியும் இந்த ட்ரிப்புக்குள்ள வரவே எனக்கு பிடிக்கல, கேம்புக்கு போவேனா அப்ப அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம அலெக்ஸ் அதுக்கு நீ இந்த மாதிரி மிட்ஜை பத்தி பார்த்தது அந்த விஷயங்கள் எதுவுமே இங்க சொல்ல வேணாம், நார்மலாவே இரு, அப்பதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், ஆம்பர் யாருன்னு ப்ரூவும் பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு உள்ள வந்துடுறாங்க. கரெக்டா நம்ம மியாவுமே உள்ள போறா. அப்ப தூரத்துல நம்ம ஆம்பரும் தேவும் நடந்து வரத பாத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவர் ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்படியே உள்ளவும் போயிடுறா. எங்க போயிருக்கானா அந்த டூர் கைட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ரூமுக்கு தான் போயிருக்கா. அங்க இருக்க டெலிபோனையும் பாத்துட்டா. அதை எடுத்துட்டு வேமா அவங்க அம்மாக்கு போன் பண்ணிட்டு அம்மா நான் பேசுறது கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அம்மா அதுக்கு நீ பேசுறதே கேட்கல, யார் பேசுறா ஹலோன்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம மியா திரும்பி பாக்குறா, ஏன் பேசுறது கேட்கலன்னு பார்த்தா பக்கத்துல நம்ம ஆம்பர் நின்றுகிட்டு இருக்கா. அதை பார்த்த நம்ம மியா பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஆம்பர் நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ மிட்ஜு என்ன பண்ணன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஆம்பர் அப்படியே அதெல்லாம் கண்டுக்காம அவ வாட்டுக்கு ரொம்பவே கெத்தா நடந்து வந்துட்டு மியா என்ன வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு அவனுக்கு, சின்ன பிள்ளையா நீ, சரி அப்ப வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மியாவை தள்ளி விடுறான். இப்ப நம்ம மியா நம்ம ஆம்பர் தள்ளி விட்டோன்னே அவளோட வீட்டுல இருக்கிற சோஃபால விழுந்து கிடக்குறாங்க. அடன் கொய்யால எப்படா இப்படி நடந்துச்சு, எப்படி நம்ம மியா இப்ப வீட்டுக்கு வந்தா, எதனால நம்ம ஆம்பர் மியாவை இப்படி அனுப்பிச்சு வச்சா, இப்படி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும். எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதெல்லாம் ஸ்பாயில் பண்றதுக்கு, ஆனா ஸ்பாயில் பண்ணிட்டா நல்லா இருக்காது, அதனால மறக்காம என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இன்னுமே பயங்கர ட்விஸ்டோட இப்பெல்லாம் நடந்த புதிர்க்கான எல்லா ஆன்சருமே நம்ம வரப்போற எபிசோட்ல தான் பார்க்க போறோம். சோ அது எல்லாத்துக்குமே முன்னாடி இந்த சீரீஸை கண்டினியூ பண்றதுக்கு நீங்க எல்லாருமே எனக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் என்னன்னா மறக்காம ஒரு கமெண்ட் லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் எனக்குமே இந்த சீரிஸை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க என்ன நம்ம யோர்மன் ஃபேமிலியில இணையலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிக்கோங்க. ஓகே गाइस, கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல வேகமா பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர், டாடா.